பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம ஷபே பராத்துடைய இரவுல இருக்கோம். இந்த பராத்துடைய இரவுல ஆலிம்கள் ஓதக்கூடிய ஷபே பராத் துவான்னு இருக்குது. அந்த துவாவை தான் நம்ம இப்போ ஓத போறோம். இந்த துவாவே பாத்தீங்கன்னா இந்த பராத் இரவுக்காகவே ஆலிம்கள் ஓதக்கூடிய துவா. அதனால இது ஒரு தனி ஒரு துவா கிடையாது. இது பராத்துடைய துவான்னு தான் இருக்கும். சில கித்தாபுகள்ல கூட பாத்தீங்கன்னா இப்போதெல்லாம் அது பிரிண்ட் பண்ணி வருது. இப்ப நான் உங்களுக்கு அந்த துவாவை ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன்ல, அது அதோடைய அரபி வெர்ஷன். அரபி வெர்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய துவா தான். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேஜுக்கு வரும். அரபியில இங்க பக்கத்துல எழுதி இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு அரபியில வேணும்னா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி ஓதிக்கோங்க. நான் இப்ப இதை அப்படியே தமிழ்ல கேட்கிறேன். ஏன்னா துவாவை பொறுத்த அளவுக்கு நம்ம அரபியில தான் கேட்கணும்னு கிடையாது. ஆலிம்களே சொல்றாங்க தமிழ்ல நீங்க உணர்ந்து கேட்டா போதும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னமோ அதை நம்ம தமிழ்ல கேட்கறது நமக்கு புரிஞ்சு நம்ம கேட்கற மாதிரியும் ஆயிரும். அந்த துவாவுடைய சிறப்பும் நமக்கு கிடைச்சிரும். அதனால நான் அதை தமிழ்ல கேட்கிறேன். இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, இது அதனுடைய தமிழ் தான். வேணுங்கிறவங்க பார்க்கலாம். ஆனா இது காதல கேட்டு நீங்க ஆமீன் கூறினாவே போதும். துவாவை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க கேட்கிறோம், அது இன்னொருத்தவங்க கவனிச்சுக்கிட்டாவே அந்த துவாவுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. சரி, இப்ப நான் இந்த துவாவை கேட்கிறேன். இப்ப நான் இதை எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அல்லாஹ்வை புகழணும், அதுக்கப்புறம் சலவாத் ஓதணும், அதுக்கப்புறம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 துவா ஓதணும். அதாவது இந்த யூனுஸ் நபி அவர்கள் துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரப்பனா துவா மட்டும் ஓதிட்டு அப்புறம் இதுக்குள்ள போகணும். ஏன்னா இதை விட அதை கொண்டு ஆரம்பிக்கும் போது இன்னும் சிறப்பு அதிகமா இருக்கும். அப்புறம் இதை ஓதிடணும். இப்ப இந்த இருக்கு பாருங்க பராத் துவா, அந்த பராத் துவா ஓதிடணும். அப்புறம் பராத் துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகு நமக்கு தேவையானதை கடைசியா கேட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா துவாக்கு கேட்கற மாதிரி சலவாத்து குர்ஆன் துவாக்களை ஓதிட்டு இது ஓதணும். இது ஓதுனதுக்கு பிறகு கடைசியா என்ன ஓதணும்னா நம்மளுடைய துவாவை கேட்டுக்கணும். இப்ப நான் அதே மாதிரியே கேட்கிறேன். நீங்க காதுல கேட்டு ஆமீன் கூறினாவே போதுமானது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், யாராலும் உதவி செய்யப்படாத நிலையில் உதவி புரிபவனே, கீர்த்தியும் சங்கையும் உடையவனே, ஆற்றலும் அன்பளிப்பும் உடையவனே, ஒதுங்குபவர்களின் தெளிவே, அடைக்கலம் தேடுபவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பவனே, அச்சமுடையோருக்கு அபயம் அளிப்பவனே, உன்னையின்றி உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், உம்முல் கிதாப் என்ற ஏட்டில் உன்னிடம் என்னை பரக்கத்தை விட்டு தடுக்கப்பட்டவனாக அல்லது உன்னால் விரட்டப்பட்டவனாக இரணத்தில் நெருக்கடி கொடுக்கப்பட்டவனாக எழுதியிருந்தால் அதை அழுத்தி விடுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், உனது அருளினால் எனது பரக்கத்தை விட்ட நிலையையும் தடையையும் உனது விரட்டுதலையும் இரணத்தின் நெருக்கடியும் எனக்கு நீக்கி வைப்பாயாக ரஹ்மானே. உம்முல் கிதாப் என்ற ஏட்டில் உன்னிடத்தில் பரக்கத் பெற்றவர்களாக, இரணம் அளிக்கப்பட்டவர்களாக, நன்மைகளை அருளப்பட்டவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே. ஏனெனில் உனது சொல் உண்மையாக இருக்கும் நிலையில் உன்னால் இறக்கப்பட்ட திருமறையில் உன்னால் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவின் மூலம் அல்லாஹு நாடியவர்களை அழிப்பான், நாடியவர்களை தரிப்படுத்துவான். மேலும் அவனிடமே உம்முல் கிதாப் என்ற ஏடு இருக்குது என்று கூறியுள்ளாயே ரஹ்மானே. யா அல்லாஹ், தீர்ப்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிக்கப்படுமே. அத்தகைய சங்கையான ஷாபான் மாதத்தின் பாதி பகுதியின் இரவில் உள்ள மகத்தான கீர்த்தியின் பொருட்டால் நாங்கள் அறிந்த அறியாத நீ அதிகம் அறிந்த துன்பங்கள் சோதனைகளை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று நாங்கள் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நீ மிகவும் கண்ணியம் வாய்ந்தவனாகவும் சங்கை மிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், நாங்களே எங்கள் ஆத்மாக்களுக்கு அநீதம் இழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் நலவுகளை நல்குவாயாக ரஹ்மானே. மேலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் பெற்றோரையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர் எங்கள் மீது இளம் பிரயாயத்தில் எவ்வாறு கனிவுடன் காத்து வந்தார்களோ அதுபோலவே எங்கள் மீது நீயும் கருணை பொழிவாயாக ரஹ்மானே.
யா அல்லாஹ், எங்களின் ஈருலக தலைவர் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இறைவா நீ சலாமத்தையும் சலவாத்தையும் சதாவும் பொழிந்தருள்வாயாக ரஹ்மானே. எங்கள் இறைவனும் கண்ணியத்தின் எஜமானனுமான அல்லாஹு தூய்மையானவன். அவனுக்கு பொருத்தமற்ற வர்ணிப்புகளை விட்டு அவனை நாங்கள் தூய்மைப்படுத்துவோமாக. ஆமீன். அவன் அருள் பெற்ற தூதர்கள் ரசூல்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. ஆமீன். இன்னும் எல்லா புகழின் அகிலத்தின் அரசனான அல்லாஹுவிற்கே உரிதானதாகும். ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஈருலக பாக்கியத்தையும் தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினவர்களாக உன்னிடத்தில் எழுதி கொள்வாயாக ரஹ்மானே. கடந்த ஒரு வருடமாக ஏராளமான நிஹ்மத்துகளை சுமந்துதான் எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய கிருபையை கொண்டு இந்த ஒரு ஆண்டும் உன்னுடைய நிஹ்மத்துகளை பன்மடங்காக எங்களுக்கு அருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பழையதை விட புதியதை இன்னும் சிறப்பாக்கி கொடுக்கக்கூடிய நாயனே, எங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறந்த விதியை நசீபாக்குவாயாக. எல்லாவித பாவத்தையும் மன்னிச்சு எங்களுடைய எல்லா துவாக்களையும் அங்கீகரிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்று தொடங்கி எங்களுக்கு அடுத்து ரமலான் வருகிறது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களும் துல்ஹஜ் மாதம், முஹரம் மாதம், ஆசுரா நாள், அரஃபா நாள் போன்ற அனைத்து நல்லமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இந்த வருடம் நசீபாக்கி வைப்பாயாக. எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, நீண்ட ஆயுளை தருவாயாக. யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. யார் யாருக்கெல்லாம் இன்னும் ஒரு ஜோடி பொருத்தம் அமையலையோ அவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த ஒரு சாலிகான சிறந்த உயர்ந்த செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கையை அமைத்து தருவாயாக. இன்னும் யாரெல்லாம் கடனாளியாக இருக்கார்களோ அவர்களுடைய கடன் அனைத்தையும் அடைத்து கொடுப்பாயாக. இன்றைய தடவை உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுடைய விதியில கடனாளியாக எங்களை ஆக்காம எங்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைப்பாயாக. காணாத புறத்திலிருந்து எங்களுக்கு செல்வத்தையும் ரிசுக்கையும் தருவாயாக. குடும்பத்தில் நிம்மதியும் ஒத்துமையும் தருவாயாக. சந்தோஷத்தை நிலை பெற செய்வாயாக. எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் இன்னும் அந்த அமல்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளையும் மன்னித்து எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், அடுத்த வருடம் ஷாபான் ரமலான் வருவதற்கு முன்னாடியே எங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே. இன்னும் உன்னிடத்தில் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நல்லதையெல்லாம் கேட்டார்களோ அதை அனைத்தையும் நாங்களும் கேட்கிறோம். இன்னும் எந்தெந்த கெட்டதை விட்டெல்லாம் பாதுகாப்பு கேட்டாங்களோ அதை அனைத்தையும் விட்டு நாங்களும் பாதுகாப்பு கேட்கிறோம். எங்களை உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எழுப்புவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தெரியாதவங்களுக்கும் சேர்த்து நீங்க இன்னைக்கு நைட்டே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து ஓதிக்கிட்டும். அது இல்லாம இன்னைக்கு நைட் நம்ம செய்ய வேண்டிய தொழுகை பத்தி, ஓத வேண்டிய திக்ருகள் பத்தி, தொழுகை இல்லாதவங்க செய்ய வேண்டியதை பத்தி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.